அதேபோல தொடர் மழை வெள்ளத்தால் ஒட்டபிடாரம் பகுதியில் பல சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டபிடாரம் பகுதியிலிருந்து தூத்துக்குடி செல்லும் சாலைகளிலும் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. நீர்நிலைகள் முழுமையாக நிரம்பி தண்ணீர் வெளியேறுவதால் வெள்ளம் வடிவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஒட்டபிடாரம் பகுதியிலிருந்து தூத்துக்குடி செல்லும் சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் நீர்நிலைகள் முழுமையாக நிரம்பி தண்ணீர் வெளியேறுவதால் வெள்ளம் வடியாமல் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. ஒட்டபிடாரத்தில் சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தொடர் மழை வெள்ளத்தால் ஒட்டபிடாரம் பகுதியில் பல சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டபிடாரம் பகுதியிலிருந்து தூத்துக்குடி செல்லும் சாலைகளிலும் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. நீர்நிலைகள் முழுமையாக நிரம்பி தண்ணீர் வெளியேறுவதால் வெள்ளம் வடிவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். அது தொடர்பான காட்சிகளையும் நியூஸ் தமிழ் வாயிலாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜா இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். ராஜா, ஒட்டபிடாரம் பகுதியில் சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கு, மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களாக பலத்த மழை பெய்த நிலையில் நேற்றிரவு முதல் படிப்படியாக மழை குறைந்துள்ளது. மேலும் தற்போது சாரல் மழை லேசாக பெய்து வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் பகுதியிலும் மழை நின்ற போதிலும் நீர்நிலைகள் முழுமையாக நிரம்பி தண்ணீர் வெளியேறி வருகிறது. மேலும் சில இடங்களில் குளங்கள் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளிவந்த வண்ணம் உள்ளது. அது மட்டுமின்றி காற்றாற்று வெள்ளமும் தொடர்ந்து சென்று கொண்டிருப்பதால் முக்கிய சாலைகள் நீரில் மூழ்கி இருக்கும் நிலை உள்ளது. சில இடங்களில் சாலைகளில் உள்ள பாலங்களும் சேதமடைந்து காணப்படுகிறது. குறிப்பாக பசுவந்தனையிலிருந்து ஓட்டப்பிடாரம் செல்லும் சாலையில் 2வது நாளாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ஓட்டப்பிடாரம் பகுதியிலிருந்து தூத்துக்குடி செல்லும் சாலைகளிலும் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு தொடர்வதால் போக்குவரத்து தடைபட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஒரு சிலர் இருசக்கர வாகனங்களிலும் கார் உள்ளிட்ட வாகனங்களிலும் ஆபத்தை உணராமல் அந்த சாலைகளில் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இதுபோன்ற இடங்களில் மக்களை தடுக்கும் வகையில் வருவாய்த்துறையினர், ஊரக வளர்ச்சித்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருகின்றனர். எனவே இனியாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.